வணக்கம் குட்டீஸ். இங்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஆபத்துன்னு வந்தால் உங்கள் நண்பர் உங்களை காப்பாற்றுவாங்களா, இல்லை உங்களை தனியாக விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்களா? இன்னைக்கு நாம் ஒரு 2 நண்பர்களுக்கும் ஒரு பெரிய கரடிக்கும் இடையில் நடந்த ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு 2 நண்பர்களும் கரடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ரவி மற்றும் சுரேஷ்னு 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நண்பர்களாகவே தான் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் எப்பவும் ஒன்றா தான் இருப்போம், எந்த கஷ்டம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் அவங்க அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்காக காட்டு வழியாக பிரயாணப்பட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்ப திடீர்னு ஒரு பெரிய கரடி அவங்க முன்னாடி வந்துருச்சு. 2 பேருக்கும் ஒரே பயம். ஐயோ கரடி அப்படின்னு 2 பேரும் கத்திட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. ரவி தான் சொன்னதையே மறந்துட்டான். வேகமாக ஒரு மரத்து மேலே போய் ஏறிட்டான். ஆனால் சுரேஷால் மரத்துலேயும் ஏற முடியல. அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான். சுரேஷ் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மூச்சு பேச்சு இல்லாமல் தரையிலேயே அப்படியே படுத்துக்கிட்டான். கரடி அவன் கிட்ட வந்து பார்த்துச்சு. கரடி எப்பவுமே உயிரற்ற உயிரினங்களை சாப்பிடவே சாப்பிடாது. அதனால கரடி இந்த ஆள் என்ன ஆனாரோ தெரியலையேன்னு நினச்சிட்டு அங்கேருந்தே போயிருச்சு. கரடி போனதுக்கப்புறம் ரவி மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்தான். ரவி, கரடி உன் காதில் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சுரேஷுக்கிட்ட கேட்டான். சுரேஷ் ரொம்ப சிரிச்சுட்டே, எந்த ஒரு நண்பனும் ஆபத்தில் இருக்கும்போது அவனை விட்டுட்டு தனியாக போகவே கூடாதுன்னு அந்த கரடி என்கிட்ட சொன்னுச்சின்னு சொன்னான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? ஆபத்து வரும்போது கைவிடுபவர்களை உண்மையான நண்பர்களே இல்லை, அப்படித்தானே? உண்மையான நண்பர்கள் எப்பவும் ஆபத்து நிறைந்த பகுதியாக இருந்தாலும் நண்பர்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க, அப்படித்தானே? இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.